வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் சிஎஸ் அகாடமி. சிஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் சதீஷ். 2 நாட்களுக்கு முன்பு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்தது. யுஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. அதாவது இந்த மாதம் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்கில் வந்து போதுனா வரும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே தகவலை கிட்டத்தட்ட நம்ம அகாடமிக்ஸாக இருந்தவங்க படிக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்பே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்றதுனால ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பாக யுஜிடிஆர்பி ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதே நியூஸை தான் வந்து போதுனாக்கா இப்போ 2 நாளுக்கு முன்னே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இந்த யுஜிடிஆர்பி கூடிய விரைவில் வந்து போதுனாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதத்திற்கான அதிகபட்சமாக தேர்ட் வீக்கில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது இதுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2500 வேகன்சி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் 2 நாட்களுக்கு முன்பு வந்த நியூஸ் பேப்பரில் 2000 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங். 2000 பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இடைநிலை ஆசிரியர்களில் 8000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக வந்து தான் இருக்குது. அதே போல் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சியில் இப்போ கூடிய விரைவில் நம்மளுக்கு வரப்போகுது இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தான் யூஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க. இந்த யூஜிடிஆர்பி தான் இன்னும் 2 வாரத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்த டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக எழுதின டெட் எக்ஸாம், அதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் எழுதக்கூடிய ஒரு டெட் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கிற சில கோர்ட் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி மார்க் குறையணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் கூடிய விரைவில் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். அதிகபட்சமாக இந்த மாதம் 3ஆம் வாரத்தில் இதுக்கான அறிவிப்பு வந்து வரலாம். ஸோ படிக்கிறவங்க, இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயாராகிட்டு இருங்க. ஒரு கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடி ஆசிரியர் பணியிடங்கள் 7000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலி பணியிடங்களை நிரப்புவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் 50% நம்ம எடுத்தனாலே 3600 வேக்கண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 3600 வேக்கண்ட் எப்பவுமே ஸ்கூல் எஜுகேஷனில் ஆகட்டும் 50% வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு மீதி 50% தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதில் 3600 வேக்கண்ட் வந்து இப்போ ஃபில் பண்ணக்கூடிய தருவாயில் இருக்குது. அதில் எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட 2500 பணியிடங்களாவது யூஜிடிஆர்பியில் வரும். ஸோ 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தான் வரும். அதனால் நம்பிக்கையோட படிங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருந்தாலும் இதில் 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிடியில் இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து கடுமையான ஒரு உழைப்பை போட்டால் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். போன யூஜிடிஆர்பியில் சில பாடத்துக்கெல்லாம் 110 மார்க் எடுத்தே வந்து கிடைக்கல. உதாரணமாக கெமிஸ்ட்ரி பாடத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அகாடமிக் சேர்ந்தவங்க 110 எடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 மார்க் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து தான் விட்டுட்டாங்க. ஸோ இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித்தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தான் இருக்கும் அது யூஜிடிஆர்பி. ஏன்னா இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னாக்கா பிடி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் நடக்கும். அதாவது யூஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க. இந்த பிடி அசிஸ்டண்ட் டிஆர்பி நடக்கும். நெக்ஸ்ட்டு பிடி எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் டீச்சருக்கான எக்ஸாம் வந்து பார்த்தா வரும். நெக்ஸ்ட்டு டெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நவம்பர் மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டு எக்ஸாமு டிசம்பர் மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது. இதனால் பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இல்லைன்னா கூட சொல்லலாம். நம்ம பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு இருக்காது. ஸோ அதனால் நம்பிக்கையோட யூஜிடிஆர்பி டெட்டு இருக்கிறவங்க படிங்க. பிஜிடிஆர்பி வந்து இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்கு செட் எக்ஸாம் இந்த வருஷம் வரும். ஸோ பிஜி முடிச்சிருந்தா செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் 2027 பிப்ரவரி அல்லது ஏப்ரல், சரிங்களா, இந்த கேப்பில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதே நம்ம முன்கூட்டியாக இப்பயே சொல்லிடுறோம்.
ஓகே. ஸோ இந்த பிடி அசிஸ்டண்ட் வேகன்சி எவ்வளோ வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 2500க்கும் மேற்பட்ட வேகன்சி வரும். அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது தகவல் வேணும்னாக்கா நம்ம சென்ட்ரல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.